ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். இன்றைய தினம் முதல் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திடுங்க நண்பர்களே. அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது இல்லை. ஸோ புதிய வீடியோக்கள் சுட சுட உங்கள் மொபைல் தேடி வர இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு 12ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக செவ்வாய், சூரியன், புதன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் சுக்கிரனுடன் இணைந்து காணப்படுகிறார். இது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்புங்க. 2ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள். 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான எல்லா விதமான கிரக அமைப்பிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் காரணமாக இந்த தினம் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய, தொட்டதெல்லாம் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியுங்க. அதற்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க. எப்பயுமே பிஸியாக சுறுசுறுப்பாக செயல்படுத்தி கொண்டே இருக்கணுங்க. ஒரு லிஸ்ட்டை போடுங்க. எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணுங்க. நம்பர் போட்டு 1 2 3 அப்படின்னு நம்பர் போட்டு எல்லா காரியத்தையும் எழுதுங்க. ஏற்கனவே ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகாத சில காரியங்களை கூட, ஃபெயிலியரான காரியங்களை கூட அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு காரியமாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. மேக்ஸிமம் எல்லா காரியங்களையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ சுறுசுறுப்பாக செயல்படுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாள். இப்பொழுது உங்களுக்கு வேகம் தேவைங்க. விவேகமாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இப்போது சூப்பராக இருக்கிறது. ஸோ அதை பயன்படுத்தி கொண்டு அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சிக்கனமாக இருக்கணும் நண்பர்களே. ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடாது. ஆடம்பரமான பொருட்கள் மீது நிறைய ஆசைகள் இன்றைக்கி உருவாகலாம். அந்த மாதிரி ஆசைகள்லாம் நீங்கள் தவிர்த்து விட்டு தேவையில்லாத செலவுகள் எது அப்படின்றத நீங்கள் வகைப்படுத்தி அதில் தேவையில்லாத செலவுகள், ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத செலவுகள் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறதுங்க. இப்பொழுது உங்கள் பழக்க வழக்கம் விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க. புதிய நண்பர்கள் நிறைய கிடைப்பாங்க. ஸோ வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. நிறைய நண்பர்கள் புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இப்பொழுது கைமத்தாக யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, அல்லது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன் வட்டியும் முதலுமாக திருப்பி உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு அற்புதமாக உங்களது பண வரவுகளை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி சிறந்த சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மனதளவில் இருக்கக்கூடிய நிறைய குழப்பங்களுக்கான நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. எப்படியாவது சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது தொடர்பான ஐடியாக்கள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து காணப்படுதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ அதிலும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். வெற்றி மேல் வெற்றி சேரக்கூடிய ஏகம் இருக்கிறதுனால அது உங்களது பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்ல, நீங்கள் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்வதிலும் வெற்றி காண முடியும். ஸோ அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இன்டர்நெட் யூஸ் பண்ணுற துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம். ஸோ யாரில் இன்டர்நெட் சம்பந்தமான துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு அதிகமான தன லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபார வாழ்க்கை அதன் மூலமாக சிறப்பாக மாறும். ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. பயணங்களும் உங்களுக்கு கை கொடுக்குங்க. வெளியூர் தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகள் மூலமாக நீங்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கு பயணங்கள் கட்டாயமான தேவையாக சில பேருக்கு அமையலாம். அந்த மாதிரி தேவை இருக்கிறவங்க நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல காரிய வெற்றிகள் நீங்கள் பெற முடியக்கூடிய நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. அலுவலக பணிகள் உங்களுக்கு ஆதரவு பெருகும். சக ஊழியர்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்து உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருப்பாங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் பிளவு ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய தனிப்பட்ட சில கருத்து காரணமாக சில கருத்து வேறுபாடுகள் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் காதலர் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க. ஸோ உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி பொறுமை கட்டாயமான ஒரு தேவை. ஆர்குமெண்ட் இன்றைக்கி பண்ண வேண்டாம். வாக்குவாதங்கள் இல்லாமல் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இல்லைன்னா காதலில்
சின்ன சின்ன விரிசல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால் வார்த்தைகளில் கவனம் வேண்டுங்க. கருத்துக்கள் தெரிவிக்கும் போது நீங்கள் அமைதியாக இருந்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கருத்து வேறுபாடுகளை பெரிதாக்க வேண்டாம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களும் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க. அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். நீண்ட காலமாக ஏதாவது நோயோடு அவதிப்படுறீங்க அப்படின்னா அந்த நாட்பட்ட நோய்கள் எல்லாம் இப்பொழுது குணமாகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. நல்ல விடுதலை பெறுவீங்க நோயிலிருந்து. சில விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அந்த மாதிரி விருந்துகளில் கலந்து கொள்ளும்போது சில முக்கியமான நபர்களை சந்தித்து உங்களது பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்வதற்கான நல்ல ஆலோசனைகள் நீங்கள் பெற முடியும். அந்த மாதிரி நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. இயல்பாகவே செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா உங்களுக்கு அமையும். அதன் மூலமாக பொருளாதாரம் தாராளமாக உங்களுக்கு முன்னேறுங்க. உங்களுக்கான ஓய்வு நேரத்தை சிறப்பாக பராமரிக்க வேண்டும். எல்லா வேலைகளிலும் திட்டம் போட்டு நீங்கள் செயல்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியங்க. நேர மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக தான் பல நல்ல விஷயங்கள் நீங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து பெற முடியும். உங்கள் திருமண வாழ்க்கையிலும் அதே பொருள் தாங்க. இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பின் விளைவுகள் பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் போது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ நேர மேலாண்மையுடன் செயல்படுங்கள். பிரச்சனைகள் ஏற்படும்போது உட்காந்து பேசுங்க உங்கள் வாழ்க்கை துணை கூட. இன்றைய தினம் ஏதாவது திரைப்படங்களை பார்த்துட்டு சில இடங்களுக்கு வந்து பிக்னிக் போகணும்னு ஆசை மனதில் உதயமாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. சிக்கனமாக இருங்க. இன்றைய தினம் தேவையில்லாத விரயங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். குழப்பங்கள் நீங்கும். மனத்தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவதற்கு கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியங்க. தேவையில்லாத வீண் பழிகள் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருந்தால் அதெல்லாம் இப்பொழுது நீங்கி விடக்கூடிய யோகம் உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்கிறதுங்க. போட்டிகளை சிறப்பாக சமாளித்து தொழிலில் வெற்றிகளை பெற முடியும். சில பேருக்கு அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. புதிதாக வீடு வாங்கலாம். கொடுத்த தொகை கைமத்தா கொடுத்த தொகை கைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒயிட் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. எனவே வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இன்றைக்கு உங்களுக்கு அமைகிறது. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 9 9ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாளுங்க. மேலும் உங்களுக்கு சேவிங்ஸ் தொடர்பான சிந்தனைகள் எல்லாம் புதிய ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் கலைஞர்களுக்கு இன்னைக்கு உங்கள் கலைப்பணிகள் அதிகமான ஆர்வம் ஏற்படுங்க. கலைஞர் அல்லாதவர்களுக்கும் கூட கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. அலுவலக பணிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய அலுவலர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படலாம். ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க. ஏன்னா அந்த பயணங்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி நிறைய வெற்றிகளை காரியங்களை சாதிக்க முடியும். இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்ல வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. வெற்றிகரமான ஒரு நாள். நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.